கோபம் நம்மளையே காயப்படுத்தும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஒரு பாம்பு ஒன்று மெதுவாக தரையில் ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அது எதையுமே கவனிக்காம அமைதியாக தன்னோட வழியில பயணம் செஞ்சுட்டு இருந்தது. அப்போ அதனோட வழியில ஒரு ரம்பம் கிடந்தது. தெரியாமல் அந்த ரம்பத்தை பாம்பு தொட்டுடுச்சு. உடனே அதனோட வயிற்றுல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது. அந்த வழியால பாம்புக்கு கோபம் வந்துச்சு. என்னை காயப்படுத்தினது இதுதான் நினைச்சு அந்த ரம்பத்தை தன்னோட வாயால கடிச்சுது. ஆனா ரம்பத்திற்கு எந்த சேதமும் இல்லை. மாறாக பாம்பினுடைய வாயில ரத்தம் சிந்த தொடங்கிச்சு. ஆனா அதனால அதனுடைய கோபம் குறையவே இல்லை. இதை நான் கண்டிப்பா அழிக்கணும்னு முடிவு செஞ்சது. உடனே தன்னோட முழு உடலாலையும் அந்த ரம்பத்தை சுத்திச்சு. ஆனா அது செஞ்சது ரொம்ப பெரிய தவறு. ரம்பத்தினுடைய கூர்மையான பற்கள் அதனோட உடலை மேலும் மேலும் கிழிச்சுது. சில நொடிகள்ல அந்த பாம்பு தன்னோட கோபத்தால தன்னையே அழிச்சுது. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல நாம கோபத்துல பதிலளிக்கிறப்போ நம்மளை காயப்படுத்தினவங்களை திருப்பி காயப்படுத்த முயற்சி பண்றோம். ஆனா உண்மையில அதனால பல நேரங்கள்ல நம்மளை நாமே இன்னும் அதிகமா காயப்படுத்திக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல சில மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் புறக்கணிக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய மிக சிறந்த தீர்வா இருக்கும். மன்னிச்சு முன்னேற முடிஞ்சா அது நீங்க எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனமான முடிவாகும்.